அந்த பணியாரத்துக்கு வந்து எப்படி ஊற்றணும், எப்படி அந்த இதை வச்சு எடுக்கணுங்களோ வாங்க. அது கையில சுற்றும், அதனால தூரமா வச்சுதான் இருக்கணும். அதே மாதிரி எடுக்கும் போது இப்படி வலிச்சுட்டு தான் இருக்கணும். பரவாயில்லையே, பனியார் ஊற்றும் போது பல டிப்ஸ் எல்லாம் சொல்றீங்களா, சூப்பரான இதா இருக்கீங்க. வந்து ஒருத்தவங்க டீச்சர், அவங்க பேர் மஞ்சு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். வாவ், உங்களை மாதிரி அழகா கியூட்டா ஊத்திருக்கீங்க. இப்போ வந்து நம்ம வந்து 5 minutes வெயிட் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து வேகணும்னே அப்படியே எடுத்து பிளேட்ல போடக்கூடாது, திருப்பி வச்சுட்டு அப்புறமா 5 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றும் போது எண்ணெய் தெரிக்கும்ல, நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அது வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம். அதனால இப்படி வச்சு வேகணும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி தள்ளி வச்சு ஊற்றணும். இப்போ வந்து சூடு வந்து இப்படி வச்சுருந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்டு வச்சிருந்தா இங்க அப்படியே வெடிச்சுதான் போகுது. அதனால அந்த வெடிக்கும் போது கையை வச்சுட்டீங்கன்னா வந்து சூடும். அதனால இங்கதான் வைக்கணும். இப்பதான் ஆவி வரும்போது இது சுடு சுடுன்னா பனியார வேகத்தோட நீங்க பேசுறதை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓகே மேகா, இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க, திருப்பலாம். எனக்கு திருப்பணும்னு ஆசையா இருக்கு, நான் திருப்பி தரேன். அடுத்து நீங்க எடுக்கலாம். சரி, ஓகே. ஓ, இப்படிதான் நம்ம திருப்பணும். இப்போ வந்து இது பண்ணும்போது பாருங்க, நான் மட்டும் இதை மட்டும் பண்றேன். இதை மட்டும் நம்ம வந்து மஞ்சு அத்தை பண்ணுவாங்க. சூப்பர் அத்தை, அப்படியே டக்கு டக்குன்னு வர்றீங்களே. நெக்ஸ்ட் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து மேகா அவங்க எடுத்து காமிப்பாங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நான் சொன்னேன்ல, அது வந்து அவருக்கு எடுத்து போட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து எடுத்து போடுறது. நீங்க பேசுறதுலே பணியாரம் வெந்துரும் போல. தூரமா வச்சு கையை சொருகி ஏங்க இன்னும் இருங்க, இன்னொரு 5 நிமிஷம் ஆகணுங்க. அதுக்குள்ள இப்படி பண்றீங்களேங்க, என்னங்க அவசரம்? நான் சொல்லிட்டு வைங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் சீக்கிரமா கவுண்ட் பண்ணுங்க. 10 minutes கவுண்ட் பண்ணுங்க. 1 to 3 கவுண்ட் பண்ணுங்க 10 வரைக்கும். இப்போ வந்து நான் எடுத்து சீக்கிரமா எடுத்தேன். அது வந்து நானே பண்ணல, வேணும்னா அது எக்ஸாம்பிள். அது எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இங்க பாருங்க. ஆனா இந்த மாதிரி வந்து எனக்கு கூட தோணுது கிடையாது. நீங்க அவ்வளோ பிரில்லியண்டா இருக்காங்க, தப்ப கூட அவ்வளோ கரெக்டா சொல்றாங்க. ஓகேங்க, நீங்க நீ எடுக்கலாம். நீங்க வந்து நல்ல கவனிச்சுக்கா. வந்து பிளேட் வந்து எடுக்கும்போது இப்படி கையில வச்சு கம்ஃபர்டபிளா நம்ம பண்ணணும். தூரமா வச்சு பண்ணணும். அதுல இப்போ டக்குன்னு சூட நல்லா டக்குன்னு பண்ணக்கூடாது. நம்ம வந்து அடுப்பு சிம்ல வச்சுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்க கைக்கு சூடு கம்மியா இருக்கும்ல. அது பழகி போச்சு. சரி, ஓகே. நீங்க பெரிய செட்பாஸ்ல உங்களுக்கு பழகாம இருக்குமா? எத்தனை கடையில பணியாரம் ஊத்துனீங்கன்னு தெரியலையே. எடுத்தாச்சு. ஓகே, பாய் சொல்லிருங்க. வந்து என்னோட சேனல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.